அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயும் போல் ஜாதக விளக்கம். ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை நான் விளக்குறேன். இந்த ஜாதகம் வந்து நேற்று வந்தது. இந்த ஜாதகத்துக்கு நேற்று தான் பலன் சொன்னேன். ஓகேங்களா? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டாங்க அப்படின்னாக்க, எனக்கு டைம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எனக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது, ஒன்றும் சரி வரல. ஓகேங்களா? 2 திருமணம் ஆயும் வாழ்க்கை நிம்மதி இல்லை. ஓகேங்களா? அது என்ன அப்படின்றத நம்ம இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஜாதகத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா லக்னம், லக்னாதிபதி, அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல லக்னம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, லக்னம் வந்து கன்னி லக்னம். ஓகேங்களா? கன்னி லக்னம். ராசி வந்து தனுசு ராசி. ஓகேங்களா? சந்திரன் இங்கே இருக்காரு, தனுசு ராசி. ஓகே, இப்போ லக்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் வந்து 20 டிகிரியில் இருக்குது. அப்போ சூரியன் வந்து 8 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் வந்து 22 டிகிரியில் உச்சமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது சனி வந்து 28 டிகிரி. ஓகேங்களா? எந்த வீட்லேயும் இல்லாத சிறப்பு, எந்த கிரகத்துக்குமே இல்லாத சிறப்பு வந்து புதனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா இந்த வீட்டில், ஒரே வீட்டில் மட்டும்தான் இந்த புதன் மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னாக்க, ஒரே வீட்டில் 3 பலத்தையும் அடைவார். ஓகேங்களா? ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். மற்ற எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. ஓகேங்களா? இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம், இது 3ஐயும் பார்த்தீங்கன்னாக்கா புதன் மட்டும்தான் அந்த பலம் பெறுவார். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் வந்து இருக்கிறாரு, சனி வந்து 28 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்னம் எப்படி இருக்குது, லக்னம் வந்து எப்படி இருக்குது, அப்போ சனி இருக்கிறாரு. ஓகேங்களா? அரை பாபர் வந்து சூரியன் இருக்கிறாரு. அடுத்து லக்னம் வந்து 20 டிகிரியில் இருக்குது. அடுத்து புதன் வந்து 22 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் வந்து பாவத்துவம். ஓகேங்களா? பாவத்துவன்றது நம்ம பொதுவாக சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் பொதுவாக வந்து பாவத்துவம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் இது ஒவ்வொன்றா சொல்லிட்டு அப்புறமா வரேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல புதன் வந்து அவர் வீட்லேயே அவர் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ குரு 2வது வீட்டில், குரு சுக்கிரனோட வீட்டில், துலாம் வீட்டில் குரு இருக்கிறாரு. அடுத்தது செவ்வாய் வந்து அவர் வீட்லேயே 9 டிகிரியில் இருக்கிறாரு. குரு 16 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு. இந்த இடத்துல சந்திரன்றவர் 6 டிகிரியில் இருக்கிறாரு. சந்திரன் 6 டிகிரியில் இருக்கிறாரு. கேது வந்து 15 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு 15 டிகிரியில் எங்கே இருக்கிறாரு? சந்திரன் வந்து தனுசு, அதனால் வந்து தனுசு ராசி. செவ்வாய் வந்து விருச்சிக வீட்டில், அவர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. இங்கே வந்து ராகு 15 டிகிரியில் யார் வீட்டில் இருக்கா? மிதுன வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது சுக்கிரன் வந்து சிம்ம வீட்டில், சூரியனோட வீட்டில் 27 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து கிரகங்களோட அமைப்பு. சரி, லக்னாதிபதி, லக்னம் பார்த்தாச்சு. லக்னாதிபதி அவர் அங்கேயே இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்கிறாரு. அப்போ லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தாக்கா அது முக்கியமாக புதன். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னி லக்னத்தோட அதிபதி புதன். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு புதன் வந்து அங்கேயே இருக்கிறாரு. அப்போ அங்கேயே இருந்த புதன் வந்து பொதுவாக லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் புதனும் குருவும் வந்து இருந்தால் என்ன அர்த்தம்? திக்பலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? திக்பலமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு நிகரான இதில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா திக்பலம் புதன் வந்து அந்த வீட்டில் அவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3 அமைப்புலையும் இருக்கிறாரு. ஆனால் அது டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அது டிஃபர் ஆகும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திக்பலமாக இருக்கிறாரு.
புதன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல 2ஆம் வீட்டில் குரு வந்து 16 டிகிரியில் இருக்கிறாரு. இங்கே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில் இருக்கிறாங்க, 27 டிகிரியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப 27 டிகிரினா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டாரு, பக்கத்தில் வந்துட்டாரு, அடுத்து இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, இன்னும் கூட கொஞ்சம் பக்கம். ஓகேங்களா? நான் புள்ளி வச்சது கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன், இன்னும் கீழே இருக்கிறாரு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்கத்தில் இந்த 27 டிகிரியை ஒட்டி யார் இருக்கிறா? சூரியன் இருக்கிறாரு. அப்போ சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? சுக்கிரன் அதில் ஒரு 3, இதில் ஒரு 8, 11 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 11 டிகிரியில் இவங்க 2 பேரும் 11 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து நம்ம எப்பயுமே வந்து 13 டிகிரிக்குள்ளே இருந்தால் இணைவு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து சுக்கிரனும் சூரியனும் 2 பேரும் இணையிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சூரியன் மட்டும் சுபத்துவம் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக சுக்கிரன் வந்து இங்கே வரனால லக்னம் வந்து சுபத்துவமாக ஆகுது. ஓகேங்களா? லக்னம் வந்து சுபத்துவம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, லக்ன புள்ளி வந்து 20 டிகிரியில் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து நல்ல சுபத்துவம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சூரியன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா லக்ன புள்ளி வந்து 20 டிகிரி, ஆனால் இது 27 டிகிரி இருந்தாலும் லக்னம் வந்து மினிமம் சுபத்துவத்தில் இருக்குது. ஓகேங்களா? மினிமம் சுபத்துவத்தில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி 28 டிகிரி, அப்போ இவர் 27 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு தள்ளியே போயிட்டாரு. அப்போ சனிக்கும் சுக்கிரனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு வீடு தள்ளி போயிட்டாரு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு புதன் வந்து 22 டிகிரி. ஓகேங்களா? 22 டிகிரி. அப்போ 22 டிகிரினாக்கா இவர் 27 டிகிரி. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேருக்குமே பொதுவாக இல்லை. ஆனாலும் புதன் வந்து திக்பலம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் குரு வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ புதனோட பார்வை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 7ஆம் வீட்டில் இருக்குது. புதனோட பார்வை 7ஆம் வீடு, சனியோட பார்வை 7ஆம் வீடு, சூரியனோட பார்வை 7ஆம் வீடு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா இங்கே வராரு, இங்கே படுது அவரோட பார்வை. சனியோட பார்வை இந்த புள்ளி வச்சிருக்கிறது. ஏன்னா 28 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 28 டிகிரினா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து பார்வை இங்கே இருக்கும். அப்போ இங்கே பார்வை இருக்குனாக்கா சனியோட பார்வை இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சனியோட பார்வை இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கேயும் சேரும், இங்கேயும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ புதன் வந்து 22 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போ 22 டிகிரினா கிட்டத்தட்ட இது 15, இங்கே 20, 22 டிகிரி இங்கே வச்சுக்கோங்க. அப்போ இது புதனோட பார்வை, இது சனியோட பார்வை. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து 8 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 8 டிகிரினாக்கா கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு 8 டிகிரி அப்படின்னாக்கா உங்களுக்கு எங்கே வரும்? இதுதான் 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதுதான் 0 டிகிரினா 8 டிகிரினாக்கா இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட பார்வை இங்கே 2 இடத்துலையும் வருது, இங்கே 2 இடத்துல வருது. ஆனால் சூரியனோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மட்டும்தான் வருது. அடுத்தது புதனோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இங்கே வரும். ஓகேங்களா? 22 டிகிரி. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம ரொம்ப டிகிரி எல்லாம் போவேணாம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு தான் நம்மளோட இந்த கிளாஸே வந்து அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்துக்கு போவேணாம், புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு 2 திருமணமாயும் வாழ்க்கை நல்லா இல்லை. ஓகேங்களா? இந்த ஜாதகருக்கு 2 திருமணமாயும் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம். அந்த ஜாதகர் வந்து திடீர்னு வந்தப்போ நான் இந்த மாதிரி இந்த லைனில் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, வந்து நேரடியாக வந்தாங்க. வந்து பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. சரி கொண்டாங்கன்னு சொல்லி ஜாதகத்தை வாங்கி பார்த்தாக்கா இப்போ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டிலேருந்து அவரோட பார்வை எங்கே இருக்குது? 1, 2, 3, 4, 5 கும்பத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? 7ஆம் பார்வை வந்து மேஷத்தை பார்க்குறாரு. ஏன்னா அவர் 16 டிகிரியில் இருக்கிறனால கிட்டத்தட்ட சென்டரில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்வை நேராகவே தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே மேஷத்தை பார்க்குறாரு. அடுத்தது
ராகுவை பார்க்குறாரு. ஓகேங்களா, ராகுவை பார்க்குறாரு. ஆனாலும் குரு வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு. சனி வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. சூரியன் வந்து புதன் 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 வந்து சூரியனை ஃப்ரெண்டாக நினைக்கிறவர். அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறாரு. ஆனாலும் சனிக்கும் சூரியனுக்கும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 20 டிகிரி வித்தியாசம் வருது. நம்மளுக்கு ஒரு 22 டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் லைட்டாக உள்ளே வராரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, நம்மளுக்கு 22 டிகிரிக்குள்ளே இருந்தால் 22 டிகிரிக்குள்ளே இருந்தாக்க உங்களுக்கு உள்ளே வராரு அப்படின்னு அர்த்தம். 13 டிகிரிக்குள்ளே வந்தால் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். 8 டிகிரிக்குள்ளே வந்தால் பிணைந்தது. ஓகேங்களா, பிணைந்தது. அப்போ இவர் உள்ளே வந்துட்டார். 22 டிகிரிக்குள்ளே இருந்தால் உள்ளே வந்துட்டார். 13 டிகிரியில் வந்தால் இணைந்தார். 8 டிகிரிக்குள்ளே வந்தால் பிணைந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் வந்து 8 டிகிரி, இவர் வந்து 28 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ வருது வித்தியாசம்? 20 டிகிரி வித்தியாசம் வந்தது. அப்போ தான் வந்து லைட்டாக சூரியன் சனியும் டச் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு போராட்டமாகவே இருக்கும். சூரியனும் சனியும் வந்து ரெண்டு பேரும் லைட்டாக ஒட்டினாலே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய போராட்டமாகவே இருக்குது. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா போராட்டமாகவே இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் வந்து நிம்மதியாகவே இல்லை, ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து அறிவுக்காரகன். இது லக்னம் வேற. லக்னம் அப்படின்றப்ப லக்னாதிபதியும் அங்கேயே இருக்கிறாரு. அப்போ லக்னமே வந்து பாவத்துவமாக இருக்குது. இந்த சுக்கிரன் வந்து சூரியனை லைட்டாக சுபத்துப்படுத்துது. ஓகே, அதை இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ லக்னத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். லக்னத்தை பார்த்தாக்கா உங்களுக்கு பாவத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சனி அங்கே 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால பிரச்சனை. குரு பார்வை இப்படி இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது சனியோட பார்வை எடுத்துக்கும். 1 2 3 இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா, 10ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட பார்வை இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது சூரியன் பார்வை தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேங்களா, செவ்வாய் பார்வை, குரு பார்வை சொல்லியாச்சு. செவ்வாய் பார்வை, செவ்வாய் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கும்பத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா, அப்போ குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஆனாலும் செவ்வாய் வந்து சுபத்துவம் கிடையாது. ஓகேங்களா, செவ்வாவை சனியும் பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து செவ்வாய் வந்து 1 2 3 4. அப்போ 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா கும்பத்தை பார்க்குறாரு, குருவும் சேர்ந்து பார்க்குறாரு. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட பார்வை 3ஆம் பார்வை, அடுத்தது 7ஆம் பார்வை, அடுத்து 10ஆம் பார்வை, குரு பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து சந்திரன் இவர் செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா, செவ்வாய் பார்வை இங்கே 4ஆம் பார்வை, அடுத்தது 7ஆம் பார்வை இங்கே இருக்கிறாரு, அடுத்து 8ஆம் பார்வை இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு கிட்ட எந்தெந்த பார்வை இருக்குது? சனி பார்வை இருக்குது, குரு பார்வை இருக்குது, அடுத்தது செவ்வாய் பார்வையும் 8ஆம் பார்வையாக இருக்குது. அப்போ 3 பார்வையும் ராகு கிட்ட இருக்குது. அப்போ ராகு கூட சம்மந்தப்படுறது சனி, குரு, செவ்வாய் 3 பேருமே சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் குரு வந்து பகை வீட்டிலேருந்து பார்க்குறாரு, 2ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து சந்திரனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வீட்டில் இருக்கிறாரு சந்திரன். அவர் என்ன சந்திரன்? ஒளியோடு இருக்கிறாரா, ஒளி இல்லாமல் இருக்கிறாரா? அப்போ பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படின்னு பார்த்தா வளர்பிறை சந்திரன். சூரியன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் இங்கே இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரன். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் 8 டிகிரி, சந்திரன் வந்து 6 டிகிரி. ஓகேங்களா, அப்போ வந்து 4ஆம் வீடு தான். அப்போ 4ஆம் வீட்டில் தனுசு வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு, அவர் கூட கேது இருக்கிறாரு 15 டிகிரி, ராகும் 15 டிகிரி இவரும். ஓகேங்களா, எப்பவுமே ராகு கேது 180 டிகிரியில், அதாவது 180 பாகைகளில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கிறாங்க ராகு கேது. அடுத்து செவ்வாய், இது சந்திரன். என்ன சந்திரன்? ஒளி இருக்கிற சந்திரன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3வது கட்டம் வந்துருச்சுனாவே பஞ்சமி திதி தாண்டுறாங்க. 6 டிகிரியில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சூரியன் இங்கே 8 டிகிரியில் இருக்காருங்களா, அப்போ அங்கே ஒரு
ஒரு 2 நாள் வச்சுங்க, 2 நாள் 1 முக்கால் அப்படி வச்சுங்க. 2 இது இது 2ன்னே வச்சுங்க. இது 2 இது 2 1/4 இது 2 1/4 அப்போ 2 1/4 4.5 அங்கே ஒரு 2ன்னே வச்சுங்க. ஓகேங்களா? ஒரு ரவுண்டாக வச்சுக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி தாண்டியாச்சு. ஏன்னா சந்திரன் 6 டிகிரி, அப்போ பஞ்சமி திதி தாண்டியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒளி இருக்குது. அது இல்லாமல் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒளி இருக்குது. ஓகேங்களா? ஒளி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 4ஆம் இடம் கேதுவோட சேர்ந்து சந்திரன் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 10ஆம் வீட்டில் ராகு வந்து இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் சூரியனோட வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்கிரன் வந்து 27 டிகிரியில் இருக்கிறாரு. சரி, இந்த சுச்சுவேஷனில் இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 2 திருமணமாயும் வாழ்க்கை நல்லா இல்லை, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம திருமணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? முதல் திருமணம் அப்படின்றப்ப 7 12 3 ஓகேங்களா? 2ம் பார்க்கணும். இந்த இடத்துல 2 பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஓகே, ஆனால் பகை வீடு. 2ஆம் வீடு வந்து பகை வீடு. அடுத்தது 3ஆம் வீடு யார்? செவ்வாய். ஓகேங்களா? 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் என்றாலே அந்த இடத்துல அவ்வளோ சிறப்பு அப்படின்றது மாதிரி சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தைரிய வீரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் இல்லையா, ரொம்ப தைரியமாக இருப்பார், ரொம்ப இது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்றப்ப ரொம்ப ஓவர் தைரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தனம் குடும்பம் வாக்கு, குரு வந்து தனம் குடும்பம் வாக்கு அந்த இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 3ஆம் இடம். ஓகேங்களா? செவ்வாய் வந்து 3ஆம் இடம். அப்போ செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. வேறு எந்த ஒரு இதுவும் சனி மட்டும் இங்கே பார்க்குறாரு. அப்போ சனி செவ்வாய் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறனால 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தைரிய வீரியங்கள்லாம் ஓவர் துணிச்சல் அப்படிலாம் வரும். அங்கே ஒரு அந்த ஓவர் துணிச்சல்னால அங்கே வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரியாக வரும். அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா சனியும் செவ்வாயும் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் செவ்வாய் வர ஆட்சியாக இருக்கிறாரு. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ராப்ளம். அடுத்தது 12ஆம் வீடுன்றது என்னது? அயன சயன போகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு 27 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு வந்து 6 8 12 3 இந்த வீட்டில் மறைவு எந்தெந்த வீடுன்னு கேட்டிங்கனாக்கா 3 8 தான் மறைவு, 6 12 மறைவு இல்லை. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6 8 12 3 6 8 12ல் 3 8 தான் மறைவு, 6 12 மறைவு இல்லை. அப்போ சுக்கிரனுக்கு மறைவு இல்லை. ஓகேங்களா? அப்போ சுக்கிரனுக்கு மறைவு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 27 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 27 டிகிரினா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டார். அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் லக்னத்தை உள்ள வர மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது சூரியனோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்ன தான் 27 டிகிரியில் இருந்தாலும் அவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அயன சயனம் போகஸ்தானம்லாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிகிரியில்? இதில் ஒரு 3 இதில் ஒரு 8 அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 டிகிரி அப்படின்றப்ப அது இணைவு மாதிரி இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட வீடு இது. அப்போ அந்த இடம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல புதன் வந்து என்ன பண்ணிட்டாரு? புதன் 28 டிகிரி, புதன் வந்து 28 டிகிரி, சனி வந்து 28 டிகிரி, புதன் 22 டிகிரி. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் இங்கே வந்து பாவத்துவமாக ஆகிட்டாரு. புதன் வந்து பாவத்துவமாக ஆகிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து சனியை வந்து சுபத்துவப்படுத்துறாரு. சுபத்துவப்படுத்துகிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட பார்வை வந்து அந்த அளவுக்கு கெடு பார்வை, ரொம்ப மோசமான கெடு பார்வை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ரொம்ப மோசமான கெடு பார்வைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
புதனுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிகிரி வித்தியாசம்? ஒரு 6 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, இல்லை உச்சம். அந்த அந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப நம்ம பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து ஓவர் சுபத்துவமாக இல்லை, ரெண்டாவது சனி வந்து இது ஓவர் பாவத்துவமாக இல்லை. ஆனாலும் சூரியன் இருக்கிறனால அங்கே போராட்டம் நடக்குது. ஆனாலும் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருக்கிறாரு. ஓகேங்களா? புதன் ஆக மொத்தம் புதன் கெட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? புதன் கெட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? என்னதான் வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல இருந்தாலும் சனி உள்ளே வந்துட்டாரு அப்படின்றப்ப உங்களுக்கு, ஆனாலும் சூரியனுக்கும் சனிக்கும் உங்களுக்கு 20 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் புதன் அங்கே கெட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அந்த புதன் வந்து ரொம்ப கெட்டு போனதுனால அவங்களோட மைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான திங்கிங்காக இருக்கும். சனியோட திங்கிங்லாம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்கு இணைவு இருக்குது. 22, 28. புதன் வந்து 22, சனி வந்து 28. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் யார்? குருவோட வீடு. அந்த குரு எங்கே உட்காந்துருக்காரு? 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி உட்காந்துருக்குல்ல, உங்களுக்கு புதன் பார்வை இங்கே இருக்குது. இது யாரோட வீடு? கணவன் வீடு. இந்த ஜாதகர் வந்து பெண். ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகர் வந்து கணவனோட, இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீடு கணவனோட வீடு. அப்போ அந்த கணவனோட வீடு அப்படின்றப்ப அந்த வீட்டோட அதிபதி சுக்கிரன், இது குரு. அந்த குரு வந்து எங்கே உட்காந்துருக்காரு? உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, பகை வீடு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு சூரியனும் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு குருவோட வீட்டை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குரு வந்து எத்தனாம் வீடு? 7ஆம் வீடு. குருவோட வீடு 7ஆம் வீடு. அப்போ குருவுக்கு இந்த வீடு எத்தனாம் வீடு? 6ஆம் வீடு. ஓகேங்களா? குரு இருக்கிறதுக்கு 6ஆம் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீடு. அப்போ வந்து இந்த இடத்துல இந்த கணவன் ஸ்தானம், முதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பை வந்து கெடுக்கிறாரு. என்ன காரணம்? 3 பேரும் பார்க்குறாங்க, ஒரே போராட்டமாக தான் இருக்குது. புதன் இங்கே கெட்டு போயிட்டாரு, கெடு பார்வை. சனி பார்வை ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சூரியன் பார்வை. 3 பார்வையுமே நம்மளுக்கு இங்கேயே வந்து போராட்டமாக இருக்குது. இந்த லக்னமே வந்து போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டமான இடத்துலேருந்து அப்படி 7ஆம் பார்வை இங்கே இருந்தாக்க அப்போ கணவன் பிளேஸும் பார்த்தீங்கன்னாக்கா போராட்டம் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இந்த ஜாதகர் வந்து ஓவராக சனியோட குணங்கள். ஓகேங்களா? சனியோட குணங்கள் என்னது? சனி வந்து புதனை கெடுத்துட்டாரு. அப்படி இருக்கிறப்ப புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பிரெயின் வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரே போராட்டம், இங்கே போராட்டமாக இருக்கிறனால மொத்தத்தில் மூளை கெட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. அங்கே இவங்க ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா சூரியன் சனி, ரெண்டாவது புதன் பாவத்துவமாகிடுச்சு. அப்படி புதன் கெட்டு போயிட்டார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து 3 பேரும் இங்கே பார்க்குறாங்க, எல்லாம் கெடு பார்வையாகவே பார்க்குறாங்க, போராட்டமான பார்வையாகவே பார்க்குறாங்க. அப்போ அந்த கணவனோட இடம் என்ன ஆகுது? அங்கே போராட்டமான இடம் பார்வையாக இருக்கிறதுனால அந்த இடம் டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகுது. ஓகேங்களா? அந்த இடம் டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணவர் சனிக்கு உண்டான குணம் இந்த புதன் வந்து கெட்டு போனனால அந்த புதன் கெட்டு போனதுக்கு உண்டான பார்வை. அப்போ அந்த புதனோட பார்வை, அடுத்தது சூரியனோட பார்வை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி இந்த ஜாதகர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டார். குடி மட்டும் இல்லை, என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குதோ அத்தனை. ஆனால் மெயின் வந்து குடிப்பழக்கம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் வந்து, இந்த ஜாதகரோட முதல் கணவர் வந்து டோட்டலாக ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு நல்லா குடிச்சு டோட்டலாக வந்து உடம்பே வந்து ஒரு மாதிரி ஆகி, மைண்டும் ஒரு மாதிரி ஆகி போச்சு. இந்த ஜாதகருக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆகி போச்சு. திடீர்னு பார்த்தாக்கா அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப முதல் திருமணம் ப்ராப்ளம். அடுத்தது 2வது திருமணம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 11, 12, 3. ஓகேங்களா? சரி, அப்போயாவது வந்து ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை தீருமா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல
11ஆம் வீடு யார்? சந்திரன் இல்லைங்களா? லக்னத்துலேருந்து 11ஆம் வீடு சந்திரன், கடகம். அப்போ கடகத்தோட அதிபதி சந்திரன். அவர் போய் எங்கே உட்காந்துருக்காரு? 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. கேதுவோட போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? சந்திரன் கேதுவோட இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீட்டு அதிபதி சந்திரன் அவர் வந்து நல்லா ஒளியாக தான் இருக்கிறாரு, ஓரளவுக்கு ஒளியாக தான் இருக்கிறாரு. ரெண்டாவது கேந்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது, ஓரளவுக்கு ஒளியாக தான் இருக்கிறாரு. ரெண்டாவது குருவோட வீடு. ஓகேங்களா? குருவோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே உங்களுக்கு இந்த 11ஆம் வீடு கேதுவோட இருக்கிறதுனால இங்கே அடிபடுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீடு தான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது. 3ஆம் வீடு ஏற்கனவே சொன்னது தான். 2ஆம் வீடும் ஏற்கனவே சொன்னது. 2ஆம் வீடு குரு இருக்கிறாரு. 3ஆம் வீடு தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி இருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது 3ஆம் வீடு சனி பார்வை இருக்கிறனால இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தைரிய வீரியங்கள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசம். டோட்டலாக ப்ராப்ளம் தான். அங்கே ஒரு போரே தான் நடக்குது. அப்போ லக்னமும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கிரகங்கள் சனி உள்ளே வந்துட்டதுனால, இதே வந்து சூரியன் புதன் மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இங்கே சனி உள்ளே வந்துட்டதுனால டோட்டலாக வந்து லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ஒருவருக்கு நம்ம பொதுவாக சொல்லணும் இல்லைங்களா? லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போனால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஓகேங்களா? லக்னம் மட்டும் நல்லா இருந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டாக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்காது, செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? லக்னாதிபதி நல்லா இருந்து லக்னம் கெட்டு போயிருந்தாக்க, லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாக்க பிற்பகுதி வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாவத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரோட வாழ்க்கை வந்து ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. 2வது திருமணம் பண்ணி என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோட இருக்கிறாரு சந்திரன். இந்த வீட்டு அதிபதி சந்திரன் கேதுவோட இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன்றது யார்? அம்மா. இப்போ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, உடல் ரீதியான சில பிரச்சனைகள்லாம் வருது. எப்போ எந்த டைமில் வந்துச்சு? சந்திர தசையில் வந்துச்சு. ஓகேங்களா? சந்திர தசை வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து, ஓகேங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய அம்மா காலமாகறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா காலமாகிறதுக்கு முன்னாடி இங்கே சனி சூரியன் அவங்களுக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து, ஏன்னா சனி சூரியன் வந்து என்னதான் டிகிரி வயசில் வந்து இது விலகி இருந்தாலும் ஒரே ராசியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரே ராசியில் இருக்காங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? அங்கே தகப்பனுக்கு ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ தகப்பன் வந்து சூரிய தசையிலேயே வந்து இறந்துடுறாரு. சூரிய தசை சனி பக்தியில் இறந்துடுறாரு. ஓகேங்களா? அடுத்தது அம்மா சந்திர தசை கேது பக்தியில் காலமாகறாங்க. இந்த ஜாதகருக்கு 2 அண்ணனுங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் இந்த 2வது மனைவியும் இளைய மனைவி இல்லை இளைய கணவன் எப்படினாலும் வச்சுக்கலாம், அந்த 11ஆம் வீடு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் வீடு அங்கே மூத்த சகோதரன் வருது இல்லைங்களா? அப்போ மூத்த சகோதரன்றது யார்? சந்திரன். அப்போ சந்திரன் வந்து கேதுவோட இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகோதரனுக்கு உண்டான இது செவ்வாய். அவரு போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அதில் சனி பார்வை வர இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அவங்க செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருந்தால் என்ன அர்த்தங்க? மொத்தத்தில் சகோதரன் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு சந்திரன் 11ஆம் வீடு. அப்போ சகோதரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் எப்படி இருக்கிறாரு? ஆட்சியாக இருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வானால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? ஏன் பிரயோஜனம் இல்லை? இந்த லக்னத்துக்கு செவ்வாய் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார். பெருசாக வந்து பண்ண மாட்டார். ஓகேங்களா? ஏன்னா இந்த லக்னாதிபதி வந்து புதன். செவ்வாய் வந்து ஆப்போசிட் டீமு, ஜென்ம விரோதி, ஜென்ம எதிரி, ஜென்ம பகைவர். ஓகேங்களா?
அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து செவ்வாய் பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே போராட்டம் தான். பிரதர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே போராட்டம் தான். அங்கே எந்த விதமான பேச்சுவார்த்தை இந்த மாதிரி இல்லை. இந்த ஜாதகருக்கு இந்த பிரதர், இந்த சகோதரனால் பார்த்தீங்கன்னாக்கா எந்த யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? எந்த யூஸுமே கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இப்போ என்ன பண்ணுறது? அப்பாவும் காலமாயாச்சு, அம்மாவும் காலமாயாச்சு. அடுத்தது சகோதரனால் எந்த யூஸுமே இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அப்போ இது இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சுகஸ்தானம் டோட்டலாக சுகங்கள்லாம் கெடுது. 4ஆம் வீடு டோட்டலாக சுகஸ்தானம், 4ஆம் வீடு டோட்டலாக சுகங்கள்லாம் கெட்டு போச்சு. ஏன் கெட்டு போச்சு? கேது இருக்கிறாரு. அந்த வீடு குருவோட வீடாக இருந்தாலும், குரு 2ஆம் வீடாக இருந்தாலும், உங்களுக்கு சந்திரன் கூட கேது இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீடு குரு இருந்தாலும் பகை வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான தனம், குடும்பம், வாக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நடக்கக்கூடிய தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை, சனி புக்தி. செவ்வாய் என்ன ஆகிட்டாரு? ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இந்த சகோதரன் வந்து எந்த ஒரு இதுவும் இந்த ஜாதகருக்கு பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்? சனி புக்தி. சனி என்ன இருக்குது? லக்னத்தில் இருக்கிறாரு. லக்னத்துலேருந்து செவ்வாவை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கிறது செவ்வாய் தசை, சனி புக்தி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருடைய சகோதரனுக்கு கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜாதகருக்கும் அந்த பிரதருக்கும் நான் சொல்ல வர்றது, இந்த ஜாதகருக்கும் இந்த பிரதருக்கும் பிரச்சனைன்றது அது அடுத்தது. இந்த பிரதருக்கு, அதாவது என்னது, அந்த சகோதரனுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு இளைய சகோதரன் சொல்லலாம். மொத்தத்தில் சகோதரன் வச்சுங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் சகோதரன் வச்சுங்க. சகோதரன் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சகோதரனுக்கு ப்ராப்ளம், இல்லைனாக்கா சகோதரனால் ப்ராப்ளம், இல்லைன்னா சகோதரனுக்கே ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்போ 2 விதமாக எடுக்கலாம். அப்போ இந்த ஜாதகருக்கு சகோதரனால் பிரச்சனை, இல்லை இந்த சகோதரனுக்கே பிரச்சனை. ஓகேங்களா? இல்லைனாக்கா இந்த சகோதரனால் பிரச்சனை, இந்த சகோதரனுக்கே பிரச்சனை, இல்லைன்னா சகோதரனால் பிரச்சனை, இல்லைன்னா இந்த சகோதரனுக்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சனி இது மோசமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இப்போ அவங்க வந்து நேற்று வந்து கேட்டப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அடுத்த இன்னைக்கு ஒரு பொழுதை வந்து கழிச்சா போதும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அடுத்த அதாவது என்னென்னா அவங்கள கேட்டாக்கா மொபைல் நம்பர் எப்போயுமே நான் வந்து அந்த இதில் நோட்டில் எழுதுவோம். ஒவ்வொருத்தரோட மொபைல் நம்பர் எழுதுவோம். அப்போ அந்த எழுதுகிற பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்னங்க, என்கிட்ட மொபைலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்குன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. அப்போ கேட்டப்போ தான் 2வது கணவர் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதுக்கு காரணம் வந்து சந்திரன்றது யார்? நீர் கிரகம். அந்த சந்திரன் போய் எங்கே உட்காந்துருக்காரு? சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அப்போ 2வது கணவர் நீர் கிரகம். நீர்ன்றது என்னது? எல்லாமே சொல்லலாம். ஜூஸு, பால் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி கெட்ட இது. ஏன்னா கேது சேர்ந்துருக்காரு இல்லைங்களா? அப்போ கெட்ட இது அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? ட்ரிங்க்ஸு, குடிப்பழக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடி இது பழக்கத்தினால இந்த நீர் கிரகம் இந்த வீட்டில் உட்காந்துருக்கனால அப்போ இந்த வீடு சுகஸ்தானம். இந்த வீட்டு அதிபதி யார்? குரு. அவர் போய் எங்கே உட்காந்துருக்காரு? சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் எங்கே? 12ஆம் வீட்டில் 27 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சூரியனோட வீட்டில். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக சூரியன் வந்து இங்கே இருக்காரு. என்ன தான் வந்து சுக்கிரனால கொஞ்சம் லைட்டாக சுபத்துவம் ஆனாலும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் ப்ராப்ளம். ஓகேங்களா? இதே சுக்கிரனால கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறனால அந்த லக்னம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படி சுபத்துவமாக இருக்கிறனால அட்லீஸ்ட் இந்த ஜாதகர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஏதோ இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவங்களுக்கு ஏகப்பட்ட மனசு எப்படியே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன் வந்து சந்திரன்.
அந்த 11ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கனால இந்த ஜாதகருக்கு மனசு எப்படி இப்படியோ போகுது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த குடி பழக்கத்தினால டோட்டலாக இந்த 2வது கணவரும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருக்குது. 3ஆம் வீடு பார்த்தோம்னாக்கா இங்கே அங்கே செவ்வாய் சனி பார்வை. அப்போ இந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் ஆகி ப்ராப்ளம், 2வது திருமணத்துலேயும் பிரச்சனை, 3வது திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. ஏன்னா சனி பார்வை செவ்வாய்க்கு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஜாதகர் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து செவ்வாய் தசை சனி புக்தி அப்படியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் முடிஞ்சு அடுத்தது ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சூரியன், அடுத்தது சந்திரன், அடுத்தது செவ்வாய், அடுத்தது ராகு, அடுத்தது குரு, சனி. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர தசையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் அடுத்தது ராகு ஸ்டார்ட் ஆகும். இது முடிஞ்சு ராகு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ராகு, அப்போ ராகுலெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஓகேங்களா? ராகு எப்படி இருப்பாங்க? அதுக்கு முன்னாடி ராகுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வை இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த வீட்டு அதிபதி அப்போ சனி பார்வை இங்கே இருக்குது, இங்கேக்கும் இருக்குது. அப்போ உங்களுக்கு செவ்வாய் பார்வை எங்கே இருக்குது? இந்த வீட்டு அதிபதி செவ்வாய், இந்த வீட்டு அதிபதி செவ்வாய். அப்போ இதுக்கும் உடையவர். எத்தனைக்கு உடையவர்? 8க்கு உடையவர். அப்போ அஷ்டமாதிபதி யார்? 8மாதிபதி 8. அடுத்தது பாதகாதிபதி, இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி 7. ஓகேங்களா? அப்போ 7 குரு, அந்த குரு போய் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாதகம் நடக்கும். அப்பப்பெல்லாம் பாதகம் நடக்கும். குரு எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் பாதகம் நடக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குரு வந்து கரெக்டாக அவர் வீட்டுக்கு வந்து 6ஆம் வீடு. அப்போ குரு எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரு அப்போ பாதகாதிபதியும் அவர் தான். 2ஆம் வீட்டில் உட்காந்துருந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அவர் 2லேருந்து குரு வந்து 6, 2 குருக்கு வந்து 6ஆம் வீடாக வருது. லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீடு. அப்போ பாதகாதிபதி குரு, அவர் போய் பாதகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது மாரகாதிபதி இந்த வீட்டுக்கு யார்? 7, 11. ஓகேங்களா? அப்போ 7, 11 7, 11 மாரகாதிபதி. அப்போ 7 அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ன்றது பாதகாதிபதி, 11ன்றது சந்திரன், அந்த மாரகாதிபதி. ஓகேங்களா? பாதகாதிபதி மாரகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது 7ம் 11 மாரகாதிபதி. அது யார்? 7ன்றது உங்களுக்கு குரு, அடுத்து சந்திரன். ஓகேங்களா? பாதகாதிபதி அவரும் பார்த்தீங்கன்னாக்கா குரு, பாதகாதிபதி குரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு எப்படி இருக்கும்? 7, 11 எப்படி இருக்குது? 7 வந்து யார்? குரு, 11 சந்திரன், அடுத்தது 7, அடுத்தது அஷ்டமாதிபதி செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பாதகாதிபதி, இவர் மாரகாதிபதி, இவர் வந்து அஷ்டமாதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே அஷ்டமாதிபதி எங்கே இருக்கிறது? செவ்வாய் சனி இங்கே இருக்குது. அப்போ டோட்டலாகவே இங்கே சிக்கல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவர் யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போ போயிட்டுருக்குது, அஷ்டமாதிபதி தசை போயிட்டுருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமாதி இது ஃபுல்லாகவே ப்ராப்ளம். அடுத்து ராகுல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, ராகு எங்கே உட்காந்துருக்காரு? 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டோட அதிபதி யார்? புதன். அவர் புதன் போய் சனி கூட போய் உட்காந்து அவர் கெட்டு போயிருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வந்து கெட்டு போயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் வந்து ராகு வந்து எப்பயுமே இருக்கிற வீட்டோட பலனை பண்ணுவார், இருக்கிற அந்த வீட்டோட அதிபதி மாதிரியே வேலை செய்வார். ஓகேங்களா? அவரோட காரகத்துவம் இருக்கும். அடுத்தது
எந்த கிரகம் பார்க்குறாங்களோ ஓகேங்களா, அதே மாதிரி எந்த கிரகம் கூட சேர்ந்துருக்குறாங்களோ அந்த வேலையெல்லாம் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகமும் கூட இல்லை, ஆனால் சந்திரன் பார்க்குறாரு. சந்திரன் யார்? இந்த இடத்துல மாரகாதிபதி. ஓகேங்களா, மாரகாதிபதி கூட வந்து கேது இருக்கிறாரு. ஓகேங்களா, கேது இருக்கிறனால இப்போ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதே வந்து இந்த இடத்துல ராகு இருந்தாக்கா ரொம்ப சிக்கல். ஆக்சுவலாக கேது சந்திரன், கேது சூரியன், அதே மாதிரி சந்திரன் ராகு, சூரியன் ராகு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னாவே என்ன அர்த்தங்க? கிரகணம். ஓகேங்களா, அப்போ இந்த டிகிரி வைஸ் பார்க்கினப்ப உங்களுக்கு 9 டிகிரி வித்தியாசம் வருது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 9 டிகிரி வித்தியாசம். இது சந்திரன் வந்து 6 டிகிரி, இங்கே கேது வந்து 15 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா 9 டிகிரி வித்தியாசம் வருது. 9 டிகிரி வித்தியாசம் வந்துச்சுனாவே உங்களுக்கு 12 டிகிரிக்குள்ளே வந்துட்டாவே கிரகணம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படியே நெருங்க உங்களுக்கு பிரச்சனை. அப்போ சந்திரன் வந்து இந்த இடத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே சுகங்கள் கெடும். சுகஸ்தானம். ஓகேங்களா, அப்போ இந்த சுகஸ்தானத்தோட அதிபதி யார்? குரு. அவர் என்னது? இந்த இடத்துல பாதகாதிபதியும் அவர் தான், மாரகாதிபதியிலையும் வராரு. ஏன்னா உபய லக்னம். ஓகேங்களா, உபய லக்னத்துக்கு 7ம் 11ம் மாரகாதிபதி, 7 வந்து பாதகாதிபதி. இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீடு அஷ்டமாதிபதி யார்? செவ்வா. அப்போ அது அட்டமாதிபதி தசை நடந்துட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி முதல் திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எப்போ நடந்துச்சு? செவ்வாய்க்கு முன்னாடி. அப்போ சந்திர தசையில் நடந்துச்சு. ஓகேங்களா, சந்திர தசை நடந்துச்சு. அப்போ சந்திர தசைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது? இங்கே மாரகாதிபதி தசையில் மேரேஜ் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே ப்ராப்ளம். சுகஸ்தானம் கெட்டு போச்சு. ஏன்னா கேது இருக்கிறாரு, கெட்டு போச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சுகங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? அந்த வீடு 4ஆம் வீட்டு ஆதிபதி என்னது? டோட்டலாக வீடு, வாகனம், வண்டி, அந்த இடத்துல தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாருங்கள். தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தாயினால் வந்து இந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகர் வந்து உயிரோட, இந்த ஜாதகரோட அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. கரெக்டாக சந்திர தசை கேது புக்தி வந்தோன்னா இந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த அம்மா போனதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம். சரி, இப்போ அந்த ராகு வந்து சந்திரன் வந்து பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு, செவ்வாவும் பார்க்குறாரு. ஓகேங்களா, பாருங்கள், சந்திரன் பார்க்குறாரு, செவ்வாய் 8ஆம் பார்வை 6, 7, 8. ஓகேங்களா, செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சனி வந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு, சனி, செவ்வாய், சந்திரன், கெட்டு போன சந்திரன் எல்லாமே டோட்டலாக அங்கே பார்வை இருக்குது. ஓகேங்களா, அப்போ பார்வை இருக்குன்றப்ப 10ஆம் இடம் டோட்டலாக கெட்டு போச்சு. 10ஆம் இடம்ன்றது என்னது? 10ஆம் கேந்திரம். ஓகேங்களா, 10ஆம் கேந்திரம் என்னாச்சு? டோட்டலாக வேலை இல்லை, தொழில் எல்லாம் டோட்டலாக ஸ்பாயில் ஆச்சு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஓகேங்களா, அப்போ டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகி போச்சு. இவங்க எப்படி இப்போ ஜீவனம் பண்ணுவாங்க அப்படின்றது கேள்விக்குறி. அப்போ செவ்வாய் முடிஞ்சு, ராகு முடிஞ்சு, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு என்ன வர்றாரு? பாதகாதிபதி. குரு வந்து பாதகாதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு கெடணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான அமைப்பு அப்படியே இங்கே இருக்குது. 2ஆம் வீடு கெடணும், 4ஆம் வீடு கெடணும். 2 4 கெட்டு போச்சுனாவே அங்கே மேக்ஸிமம் என்ன இருக்குது? 2 4 7 2 4 7 டோட்டலாக கெட்டு போச்சுனாக்கா அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, 2 4 7 இது 3 கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு இந்த 3 கெட்டு போச்சுன்னா என்ன இருக்குங்க? இது தனம், குடும்பம், வாக்கு அடி, 4ஆம் வீடு அடி, 7ஆம் வீடு அடி. ஓகேங்களா, அப்போ இது அடி. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 7ஆம் வீடு நம்ம மேரேஜ் மட்டும் நினச்சிக்காதீங்க. 7ஆம் வீடோட ஆதிபத்தியம் நாங்கள் மேரேஜுக்கு நான் இங்கே அடித்தது மேரேஜுக்காக அடிக்கல. 7ஆம் வீடுன்றது உங்களுக்கு சமூக தொடர்பு, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள்,
பங்குதாரர்கள், இது எல்லாத்தையும் குறிக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இது அடிபட்டுச்சு. பத்தாததுக்கு வாழ்க்கை துணையும் அடிபட்டுருச்சு. ஓகேங்களா? கடைசியாக வாழ்க்கை துணை அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும்னாக்கா இந்த 2, 4, 7 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரிலாம் எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து வாழ்க்கை துணை, கணவன் மனைவி ஸ்தானம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ப்ராப்ளம். அப்புறமா தான் நீங்கள் 12, 3 இதெல்லாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே இந்த ஜாதகருக்கு பிரச்சனை. ஓகேங்களா? சந்திர திசையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவுக்கு ப்ராப்ளம், சூரிய திசையில் அவங்க அப்பாவுக்கு ப்ராப்ளம் வந்து 2 பேருமே காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதருங்கனால எந்த பிரச்சனையும் எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா 3ஆம் வீடு அவங்களுக்கே பிரச்சனை. அவங்க போய் எங்கே இந்த ஜாதகரை பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? இந்த செவ்வாய் சகோதரனுக்கு அவங்க சொந்த காலில் நிற்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த சகோதரன் இருந்துட்டு இருக்கிறாரு. என்ன காரணம்? சனி பார்வை. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு எப்படி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் வந்து பொதுவாக எப்படி இருப்பாங்கனாக்கா ரொம்ப சிரமம்தான். ரொம்ப சிரமப்பட்டு ஏதோ அவங்க சொந்த காலில் நின்று ஏதோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஜாதகரோட அமைப்பு இப்போ இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது. 2வது திருமணம் ஆச்சு இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ அவங்களோட அந்த குழந்தையோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. குழந்தைக்கு உண்டான ஸ்தானம் வந்து சனியோட வீடு, மகர வீடு, சர வீடு. ஓகேங்களா? அந்த அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? இங்கே. ஓரளவுக்கு வந்து இங்கே ஒரே போராட்டமாக இருந்தாலும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. கொஞ்சம் லேட்டானாலும் முதல் திருமணம் ஆகி அங்கே குழந்தை இல்லை, 2வது திருமணம் ஆனாலும் ஓரளவுக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்னது? இங்கே 5ஆம் இடம் கொஞ்சம் சனினாவே உங்களுக்கு லேட்டாக குழந்தை கொடுத்துட்டாரு. அவர் வந்து லக்னத்தில் இருக்கிறாரு. 28 டிகிரியில் இருக்கிறனால இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி கணக்கு. குரு கூட சேரல இருந்தாலும் ஒரு மினிமம் இதில் ஒரு 2 டிகிரி, இதில் ஒரு 16. அப்போ பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. நம்மளுக்கு 22 டிகிரிக்குள்ளே வந்தாக்க ஓரளவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஆயுள் பாருங்க 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து என்னது? செவ்வாய். இங்கே 28 டிகிரி. அப்போ 28 டிகிரி அப்படின்றப்ப உங்களுக்கு 8ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு இங்கே வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8ஆம் வீடு அப்படின்றப்ப செவ்வாய். அப்போ சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து இருக்கிற இடம் 28 டிகிரி. அப்போ அதுலேருந்து நம்ம என்னணும் 8ஆம் வீடு என்னணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7, 8 இங்கே 7ஆம் வீட்டில் இங்கே இருக்குது. 7ஆம் வீட்டோட இது 28 டிகிரி இங்கே இருக்குது. அப்போ 8ஆம் வீடுன்றப்ப உங்களுக்கு இங்கே வருது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரி டிகிரி நம்ம போட வேணாம். ஒவ்வொரு டைம் போட்டோம்னாக்கா ஒவ்வொரு டைம் டிகிரி போய் சொல்கிறப்ப நீங்கள் டக்குன்னு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ஓகேங்களா? ஏன்னா ஆரம்ப நிலைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த கிளாஸ் நம்ம கொஞ்சம் டெப்த்து போனோம்னாக்கா அவங்களுக்கு புரியாது. மெயினாக அவங்களுக்காக தான் இது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஜாதகம்லாம் நான் எடுத்து போடுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரம்ப நிலையில் வந்து இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறையா பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நான் தேடி பிடிச்சி இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நான் போடுறேன். ஓகேங்களா? நம்ம எப்போயுமே இந்த கிரிட்டிக்கலான ஜாதகம்லாம் நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வர ஜாதகம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஜாதகம் தான் இது. கணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமான இது. ரொம்ப அப்படியே பின்னி இருக்குது. அதை நம்ம வந்து ஒவ்வொன்றா ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து ஆயுள் காரகன் யார்? சனி அங்கே இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீடு நம்ம வந்து டிகிரி வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே எடுங்க. அந்த டிகிரியெல்லாம் விட்டுருங்க, ஸ்ட்ரைட்டாகவே எடுங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 8ஆம் வீடு செவ்வாய் யார்? உங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து அடுத்தது
மாரகாதிபதி உங்களுக்கு குருவும் சந்திரனும் அது நடந்துட்டுருக்கு. சரி, அதை விடுங்க. நம்ம ஆயுளுக்கு வந்தோம்னா நம்ம என்னென்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு 8ஆம் வீடு பார்க்கணும். செவ்வாய் என்ன பண்ணியிருக்காரு? ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்தது வேறு யார் பார்க்கணும்? ஆயுள் காரகனை பார்க்கணும். ஆயுள் காரகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிட்ட கெட்டு போய் சனி வந்து ஓரளவுக்கு மினிமம் சுகத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இது அது இல்லாமல் இந்த 28 டிகிரி பாருங்கள், டிகிரிக்கு மறுபடியும் வருது. 28 டிகிரின்றப்ப இங்கே குரு கூட கொஞ்சம் லைட்டாக கனெக்ட் ஆகுறாரு. ஓகேங்களா? அந்த குரு யார்? பாதகாதிபதி, அப்புறம் இது மாரகாதிபதி. ஓகேங்களா? ரெண்டுமே அவர் வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கனெக்ஷன் டோட்டலாகவே. அடுத்தது 8க்கு 8ஆன 3ஆம் வீடு, அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ இந்த 8ஆம் அதிபதியும் செவ்வாய், 8க்கு 8ஆன 3ஆம் வீடு, அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் செவ்வாய். ஓகேங்களா? அந்த செவ்வாய் அந்த வீட்லேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி காரகன், அப்புறம் 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 8ஆம் வீடு எப்படி இருக்குது, 8ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு, ஆயுள் காரகன் எப்படி இருக்கிறாரு, 8க்கு 8ஆன 3ஆம் வீடு எப்படி இருக்குது, அந்த வீட்டில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாரு, இதெல்லாம் டோட்டலாக வச்சு பார்க்குறப்ப இங்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நம்ம ஆயுளை பற்றி நம்ம முழுசாக சொல்ல வேணாம். ஓகேங்களா? நம்ம சும்மா தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால உங்களுக்கு இதை பற்றி ஆயுள்லாம் எப்படி என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் சொன்னேன். ஏன்னா இந்த ஜாதகர்கிட்ட நான் அப்ரூவல் வாங்கலை. அதனால் வந்து முழுசாக வந்து சொல்ல வேணாம். ஆயுளை பற்றிலாம் நம்ம வந்து சொல்ல வேணாம். ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சுங்க, ஆயுளுக்கு வந்து எதை பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, ஆயுள் காரகன், 8க்கு 8ஆன 3ஆம் வீடு. ஓகேங்களா? அதனால் வந்து ஆயிலை பற்றி நம்ம ஓப்பனாக பேச வேணாம். அதனால் வந்து இதை பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, அதனால் வந்து இதுதான் இந்த ஜாதகத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு நல்ல விதமாக சொல்கிற ஜாதகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் அப்படியே மெதுவாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு நல்ல விதமாக வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போராட்டமாக இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. அதில் வந்து ரொம்ப சூப்பர் ஜாதகம், யோக ஜாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது டைம் போகிறதே தெரியாது. நல்லா ஜம்முன்னு போகும், டைம் சூப்பராக போகும். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக, ரொம்ப கஷ்டமாக இதை பார்க்குறப்பே ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் போட்டதுக்கு காரணமே அதுதான். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து ரொம்ப ரேராக வரும். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு வித்தியாசமான ஜாதகமாக வரும். அதில் இது ஒரு வித்தியாசமான ஜாதகம். ஏன்னா முதல் திருமணம் நடந்து பிரச்சனை, 2வது திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிக்கல், 3வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தசாபக்தியும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபக்தி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சம்மந்தப்பட்டதும், ஜீவனம் ஏதாவது தொழில் பண்ணலாமான்றதும் இல்லை, வேலைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா அதுவும் சனியோட வீடு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆக மொத்தம் இந்த ஜாதகர் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இப்படியே தான் பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து லக்னத்திலே இருக்கிறாரு. சனி லக்னத்தில் இருந்தாக்கா இந்த ஜாதகர் புதன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னது, அங்கே புதன் வந்து கெட்டு போயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே இந்த இடம் வந்து ஸ்பாயில் ஆகி போச்சு, லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார். அப்படின்றப்ப அங்கே என்ன இருக்குது, இப்படி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கிரகங்கள் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் சப்போர்ட் பண்ணல, எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணல. ஒன்று அப்பா சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அம்மா சப்போர்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா சகோதரன் சகோதரி இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி அமைப்பு எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கேள்விக்குறி. ஓகேங்களா? அதனால் முதல் திருமணம் முடிந்து அது சரியில்லை, 2வது திருமணம் முடிந்து அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட இது வந்து என்கிட்ட கேட்டாங்க. அதனால தான் இந்த ஜாதகத்தை நீங்கள் போட்டேன். ரொம்ப சங்கடமாக போச்சு. என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா இந்த ஜாதகம் எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. அப்போல்லாம் ரொம்ப செல்வாக்காக இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்கிறப்ப செல்வாக்காக இருந்தாங்க.
ஓகேங்களா. ஆனாலும் உங்கள் அப்பாவுக்கே பிரச்சனை தான். செல்வாக்காக இருந்தாங்கனாக்கா அந்த இதில் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இல்லை, ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாசமாக அன்பு அந்த பேசுகிறது ரொம்ப கலகலப்பாக ஆக மொத்தம் வாழ்க்கையே போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட நான் சொல்கிறதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா. 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி. 22 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தா இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நான் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போலாம் ஓரளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அந்த இந்த இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த லாஸ்ட்டு இல்லைங்களா, இந்த ஜாதகம் வந்து லாஸ்ட்டு அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ள. ரொம்ப மற்றவங்களுக்கு இல்லை, அந்த மற்ற இந்த செவ்வா பிரதர்ஸு இந்த ஜாதகரோட அண்ணன்கள். ஓகேங்களா. அவங்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து நல்லா ஓரளவுக்கு பாசமாக செல்வாக்காக இருந்த பொண்ணு. கடைசியில் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி என்கிட்ட கேட்டாப்புல, இந்த மாதிரி எங்கேயாவது ஹாஸ்டலு இல்லைன்னா ஹோமு இந்த மாதிரி எங்கேயாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் இந்த கணவர் இறந்தது தெரியும். ஓகேங்களா. கணவர் இறந்தது தெரியும். அந்த அந்த இதுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் 2வது கணவர் வந்து மேரேஜ் ஆனது தெரியாது, குழந்தை பிறந்த தெரியாது, இதெல்லாம் தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இந்த இடையில நடந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது. திடீர்னு வந்து நேற்று இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து சொன்னோன்னா ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தாக்கா அப்படியே அந்த வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது அப்படியே இங்கே இருக்குது. ஓகேங்களா. நான் சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இது இன்னும் டெப்த்தாக சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா. சும்மா மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். அதனால தான் வந்து அந்த 12 வீட்டு ஆதிபத்தியம் என்னத்தை போய் சொல்கிறது, ஒவ்வொன்றா நான் எப்பயும் பிரித்து சொல்லுவேன் இல்லைங்களா. அதனால தான் இந்த இந்த ஜாதகம் வந்து இதோடு நிறுத்திக்கிட்டேன். ஓகேங்களா. ஓகே, பார்த்துங்க. அடுத்தது என்னன்றதை பார்ப்போம். நன்றி.